வந்து இப்படி ஸ்டவ்வை மிதிச்சுட்டு காலில் வந்து இப்படி ஸ்டவ்வை மிதிச்சுட்டு லெஃப்ட் ரைட் இப்படி ஆட்டி இழுத்தோம்னா வந்துடும். சின்ன ஸ்க்ரூவை கழட்ட வேண்டும். இதுதான் மெயின். இது ஸ்ப்ரிங்கு உள்ளுக்குள்ள டாக்னா இலை வந்துடும். இதுதான் மெயின். இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுப்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் நிப்பிள் ஸ்பேனர் சின்னதுக்கு 58, பெருசுக்கு 77. இது டியூப் சுருகிற இடம் வந்து சின்ன பர்னரு, அந்த எண்டு வந்து பெரிய பர்னர் போடுவோம். அதுக்கு வந்து 77. சொல்யூஷனில் ஊற வைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஊறினோம்னா உள்ளே இருக்கிற ஆயில் பசை எப்படி வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது இருக்கிற அந்த எண்ணெய் பசை வந்து ஃபேனில் போய் படியும், அதே மாதிரி இது ஸ்டவ்வுக்கு உள்ளேயும் போய் படியும். அப்புறம் எத்தனால் இது எல்லாமே போய் உள்ளே கலந்துருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் கெரோசினில் ஊற வைக்கணும். வச்சு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம அப்படியே தேய்க்கணும். இதை பார்த்துட்டு வீட்லையெல்லாம் நீங்களே இது செய்ய வேண்டாம். அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் இருப்பாங்க, உடனே போய் பீஸ் போடுறேன்னு கரண்ட் கம்பியில் ஏறுறது, ஃபேனுக்கு மாட்டுறதுங்கிற பொழப்புலையெல்லாம் இறங்கக்கூடாது. ஒரு நாலேஜுக்காகத்தான் இதை சொல்கிறோமே ஒழிஞ்சு இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் ஏகப்பட்ட டெஸ்டிங் வேலையெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஒரே வீடியோவில் நாலேஜ் உங்களுக்கு வந்துடாது. கிரீஸ் மேலே மட்டும் தடவணும், அந்த ஓட்டைக்குள்ள வந்து விட்டுறக்கூடாது. ஒரு மறுபடியும் அடைச்சிரு. அந்த கடைக்கு போயிருப்பாரு. பட்டை இருக்கு. இது வந்து இந்த பக்கம் வந்து உருண்டை, இந்த பக்கம் வந்து பட்டை. இந்த பட்டையை வந்து மேலாப்புல வச்சோம்னா
ஃபில் மாட்டணும், அதை மறந்துடக்கூடாது. இந்த டியூப்ல இருக்கிற இந்த ரெகுலேட்டர்ல இருக்கிற இந்த டியூபை வந்து எப்படி கழட்டுறது, கீழே ரெகுலேட்டர்ல இருக்கிற இந்த டியூப் எப்படி கழட்டுறது அப்படின்னம்னா, நல்ல ஒரு செப்பலை ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு டியூபை கீழே போட்டுக்கணும், கீழே வச்சுக்கணும், டியூபை கீழே வச்சுக்கணும். இந்த இதை வந்து அதில் மிதிச்சுட்டு வச்சுட்டு லெஃப்ட் ரைட் நல்லா பிடிச்சிக்கணும், லெஃப்ட் ரைட். இப்போ அது வந்துருச்சு. நல்லா ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்படி கழட்ட முடியும். இது அதே மாதிரி சில நேரம் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா இது வந்து உடையும். ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சோப்பு நுரை ஊற வைக்கிறேன், ஷாம்பு நுரை ஊற வைக்கிறேன், சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்கேயோ மெக்கானிக் ஷாப்பில் அப்படி பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? யாரோ ஆகும். இது இப்படி பண்ணிக்கோங்க. வெரி குட்.